ஹாய்! இங்க பாருங்க பன்னீர் ரோஸ் செடியில இந்த மாரி பூச்சி வர்றது அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கு. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். கடைசியா இதுதான் எனக்கு கரெக்ட்டா தெரிஞ்சுது. அதனால அத வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதில நான் இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்க. இதனாலேயே ரோஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதா ஆயிருது. நல்லா பெருசு பெருசா வர வேண்டிய ரோஸ் வந்து கொத்து கொத்தா மொட்டுலாம் வருது. அந்த மொட்டை வந்து இந்த பூச்சி கடிச்சு, அது வந்து குட்டி குட்டியா ஆக்கி விட்டுருது. அதனால விரியறதே குட்டியா தான் அது விரியுது. இதில காட்டியிருப்பேன் பாருங்க. இந்த மொட்டுல பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. வீடியோல எந்த அளவு தெரியுதுன்னு தெரியலங்க. இந்த மொட்டே கருப்பாயிடுச்சு. இதில தெரியும் பாருங்க. ஃபுல்லா அந்த ஒயிட்டும் எறும்பு மாரி தான் இருக்கு அந்த பூச்சி. எதுக்கு வருதுன்னே தெரியல. வந்து கரெக்ட்டா பன்னீர் ரோஸுக்கு தான் அதிகமா வருது அந்த பூச்சி. வந்து இலையும் சாப்பிட்ருது, மொட்டையும் பாதி சாப்பிட்டு போயிடுது. அதனால அது விரியறதுமே குட்டியாயிட்டு செடியோட வளர்ச்சியுமே அது கெடுத்துருது. இதில இருக்கு பாருங்க. மொட்டுலாம் பாருங்க. நெறைய மொட்டு வந்து வந்து இந்த மாரி தான் பூவாயிருது. குட்டி குட்டியா விரிய ஆரம்பிச்சிருது. நெறைய மொட்டு வச்சு நெறைய பூ எடுக்க வேண்டிய இடத்துல எல்லாமே கட் பண்ணி போட வேண்டியதாயிருது. இந்த ஒரு பூச்சினால. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா கட் பண்ணி அது உள்ளேயே போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட்டு. அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்குன்னு நெனைக்கிறேன். அதுலேருந்து வந்து திருப்பியும் செடி மேலேயே அது உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அது ஒண்ணு நான் தெரியாம பண்ணிட்டேன். அதனால இந்த டைம் அது வந்தோனே கட் பண்ணி ஃபுல்லுமே அத அவுட் பண்ணிட்டேன் வெளிய. செடிய சுத்தி அது இல்லாத மாரி கட் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லுமே நெறைய கட் பண்ணிட்டேன் செடியில. கரெக்ட்டா அந்த நுனி பகுதி இருக்குல்ல, சாஃப்ட்டா இருக்கும் அந்த இடம். துளிர் வர இடத்துல தான் அது வருது அதிகமாவே. அதனால நெறைய கட் பண்ணி விட்டுட்டு, சரி நம்ம உரம் குடுத்துட்டு, மருந்து ஊத்திட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன் வேற செடியில. சரி பன்னீர் ரோஸுக்கும் அதே மாரி நம்ம பண்ணலாம். இந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்டு கீழ போட்டுட்டேன். அது திருப்பியும் என்னாச்சு செடியிலேயே வந்து நின்றுச்சு. ஃபர்ஸ்ட்டு அந்த தப்ப பண்ணிறாதீங்க. இலை உரமா தானே ஆகும். பாருங்க இந்த வண்டு வேற. அது ஏன்னு தெரியல. இந்த ரோஸ் நல்லா வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்குறோம். ஆனா அந்த வாசனைக்காக இது வருதா என்னன்னு தெரியல. ஆனா பன்னீர் ரோஸுக்கு மட்டும் தான் இந்த மாரிலாம் பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதனாலே ஃபுல்லுமே நான் நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். எங்கெல்லாம் இருக்கோ ஃபுல்லுமே கட் பண்ணி வேற இடத்துக்கு அது தூக்கிட்டு போய் மாத்திட்டேன். ஏன் இது மட்டும் அது வளரவே விட மாட்டேன்து. செடி நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. இந்த பூச்சி வந்து வந்து இலையெல்லாம் அப்படியே சுருட்டி விட்டுருது. மொட்டு எல்லாம் கடிச்சு போட்டு இந்த மாரி ஆக்கி விட்டுருது. அதனால ஃபுல்லுமே நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இந்த உரம் தான் குடுத்தேன் நானு. இதுதான் தயிர வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு, அதில மோர் மாரி மேல வந்துரும்ல அந்த தண்ணி, புளிச்சு போன தண்ணி. அது ஒரு 3 நாள் அப்படியே வச்சுட்டேன். அதோட மஞ்சள் கலந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்து அது வரமாட்டேன்து. அதனால இந்த மாரி நான் பண்ணேன். நல்லா மஞ்சளும், இந்த மோரையும் நல்லா கலந்து வச்சுட்டு, செடிக்கு நான் ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். மண்ணெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நல்லா கிளறி விட்டு அடி வர குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி அடியிலயும் குடுக்குறேன். ஏன்னா அது செடி வளர்ச்சிக்கும் அது கொஞ்சம் யூஸ் ஆகும்னு சொல்லி அப்படி பண்ணேன். எந்த ஒரு உரம் குடுக்கும்போதும் மண்ண நல்லா கிளறி வேர் வர போற மாரி குடுத்துருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். மண் எவ்வளோ லூஸா இருக்கு பாருங்க. அந்த அளவு இருக்கணும். ரொம்ப டைட்டா ஆகுற அளவு விட்டுறக்கூடாது. ஏன்னா இது செம்மண்லலாம் வளருது. ரொம்ப டைட் ஆகும். நம்ம நல்லா லூஸ் பண்ணிக்கணும் அத. அதுக்கப்புறம் இந்த மோரை எடுத்துட்டு போய் அதில ஊத்துறேன். ஃபர்ஸ்ட்டு செடியோட வேர் சைடு சுத்தி ஊத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் மேலே இலையெல்லாம் எடுத்து தெளிச்சுக்கிறேன். ஃபுல்லுமே நல்லா தெளிச்சு விட்டுக்கிட்டேன். செடி ஃபுல்லா நல்லா ஈரமாகுற அளவு. இலை ஒண்ணு கூட இல்லாம ஃபுல்லா எல்லாத்துலேயும் தெளிச்சு விட்டுக்கிட்டேன். மஞ்சளுக்கு நெறையா பூச்சி வராது. ஏன்னா அந்த ஸ்மெல்லு நெறையா அதுக்கு பிடிக்காது. அதனால நான் கலந்தேன் நெறையா.
வெறும் மோர் மட்டும் தெளிக்கிறது வந்து கத்திரிக்காய் செடி அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் இந்த ரோஜா செடிக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால் மஞ்சளும் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணி நல்லா ஊற்றி விட்டேன். மீதி இருக்கிறத இந்த செடிக்கு ஊற்றினேன். இதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இது நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு இப்போது. இந்த மாதிரி எப்பயுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி வர அப்போ தான் போகும் அது. அப்படியே மேலே நம்ம விட்டுட்டாலும் அந்த மோர் அப்படியே நின்று மண் ரொம்ப இறுக்கமாக ஆக்கி விட்டுரும். அதனால் நம்ம கிளறி விட்றதே நல்லது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ணாலே பூச்சிலாம் கண்ட்ரோல் ஆகி நல்லா வளரும்.